ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு போன தலைகீழாக பிடிக்கிறியா? ஏன்னா இதே நல்லா இருக்கு. Good morning students. Now we see about introduction to macroeconomics. Introduction to macroeconomics meaning is பேரியல் பொருளாதாரத்தின் தொடக்கம். Macroeconomics is very much about tying together facts and theories. That means பேரியல் பொருளாதாரம் என்பது facts means உண்மைகள் மற்றும் தியரிஸ் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது. டையிங் டுகெதர் ஒருங்கிணைப்பது, உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது தான் பேரியல் பொருளாதாரம். செட் பை டான் புச், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்ட்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு enlighten the evolution, importance and basic concepts of macroeconomics. That means evolution means பரிணாம வளர்ச்சி, importance முக்கியத்துவம். Underline that and write the meaning. Evolution பரிணாம வளர்ச்சி, importance முக்கியத்துவம் and basic concepts of macroeconomics பேரியல் பொருளாதாரத்தின் அடிப்படை கருத்துக்கள். Enlighten means தெளிவுபடுத்துவது. பரிணாம வளர்ச்சி, முக்கியத்துவம், அடிப்படை கருத்துக்களை தெளிவுபடுத்துவது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி. த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கானமி மீன்ஸ் பொருளாதாரத்தின் செயல்பாடுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்ட்ரொடக்ஷன். த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 branches. Economics is classified into 2 branches. First one is namely microeconomics and second one is macroeconomics. First one is microeconomics and second one is macroeconomics. Underline that, first one, second one. Ragnar Fritsch, a Norwegian economist. That means Ragnar Fritsch என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த பொருளாதார வல்லுனர் அண்ட் த co-recipient ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் பெற்றவரும் கூட. ஸோ நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் பெற்றவர். இன் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் பொருளாதார அறிவியலுக்காக நோபல் ப்ரைஸ் பெற்றவர். co-recipient மீன்ஸ் இணை பெறுநர். ரெண்டும் பொருளாதார வல்லுனர், பொருளியல் சார்ந்த அறிவியல் அது சம்மந்தமாக நோபல் பரிசு பெற்றவர். காயின்ட் த வேர்ட்ஸ், இவரே ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸை கண்டுபிடிச்சவர். மைக்ரோ மீனிங் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மீனிங் லார்ஜ். அண்டர்லைன் தட், மைக்ரோ ஸ்மால், மேக்ரோ லார்ஜ். இந்த இயர் 1933. 1933 மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை கண்டுபிடிச்சதே ரக்னர் ஃப்ரிட்ஜ். ஓகே. ஹவவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இன் இட்ஸ் மாடர்ன் ஃபார்ம். ஆனாலும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குரிய மாடர்ன் ஃபார்ம், அதாவது நவீன தத்துவத்தை, நவீன மீனிங்கை சொன்னது யாருன்னா பிகான் வித் ஜான் மேனார்ட் கீனஸ் அண்ட் ஹிஸ் புக். ஜான் மேனார்ட் கீனஸ் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான நவீன அர்த்தத்தை சொன்னவர். அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். தட் புக் இஸ் த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. தட் புக் வாஸ் ரிட்டன் பை ஜான் மேனார்ட் கீனஸ். த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. தட் மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு, இன்ட்ரெஸ்ட் வட்டி அண்ட் மணி பணம், இதனுடைய பொதுவான கோட்பாடுகள் பற்றிய புக்கை எழுதினது யாருன்னா ஜான் மேனார்ட் கீனஸ். பப்ளிஷ்ட் இன் 1936 இந்த புக்கு வெளியிடப்பட்டது. கீனஸ் ஆஃபர்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷனை எந்த காலகட்டத்தில் கொடுத்தாரு அப்படின்னா ஃபார் ஃபால் அவுட் ஃப்ரம் த கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன் வந்து வேர்ல்டு லெவலில் 1929 நடந்தது.
அந்த சமயத்தில் தான் இதற்கான மீனிங்கை கொண்டு வந்திருக்கிறார். when goods remained sold, that time goods எல்லாம் விற்காமல் அப்படியே தேங்கி போய் இருந்தது. அண்ட் ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த ஜான் மேனார்ட் கீனஸ் என்பவர் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான மாடர்ன் ஃபார்மை எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறாருன்னா ஒரு புக்கில், தட் புக் வாஸ் த ஜென்ரல் தியரி, அண்டர்லைன் தட் த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஹென்ஸ், எனவே கீனஸ் இஸ் ரிகார்டட் as the father of modern economics. So, who was the father of modern economics? Keynes. Next, meaning of macroeconomics. Macroeconomics ஓட அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். The word macro is derived from the Greek word. கிரேக்க மொழியிலிருந்து மேக்ரோ வந்தது. இந்த கிரேக்க மொழியில் மேக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீனிங் லார்ஜ். Underline that macro, this macro also, macro meaning is large, underline that. Hence, macroeconomics is the study of, அதாவது பேரியல் பொருளாதாரம் என்பது the economy as a whole, முழுமையான பொருளாதாரத்தை படிப்பது. In other words, இன்னொரு மீனிங்கும் உண்டு. Macroeconomics deals with aggregates such as national income. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எதை ஒட்டுமொத்தமாக சேர்க்குது அப்படின்னா நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட், இதெல்லாம் சேர்ந்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம்? நாட்டு வருமானம். எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு. அண்ட் அவுட்புட் நாட்டு உற்பத்தி, இதெல்லாம் சேர்ந்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. அண்டர்லைன் தட். Macroeconomics is also known as income theory. Study of the economy as a whole. What is the meaning of study of the economy as a whole? அப்படின்னா எதை பற்றிலாம் படிக்க போகிறோம் எக்கனாமிக்ஸில்? நேஷனல் அவுட்புட், that meaning is நாட்டு உற்பத்தி. Includes national, regional and global economics. அதாவது ஒவ்வொரு நாடுகளிடையே, மண்டலங்களிடையே உலக அளவில் உள்ள பொருளாதாரத்தை ஒன்று சேர்ப்பது, இதெல்லாம் படிக்கிறது இந்த ஸ்டடி ஆஃப் த எக்கானமி அஸ் எ ஹோல். நேஷனல் இன்கம் நாட்டு வருமானம், அதை பற்றியும் படிக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம். இந்த பிக் பிக்சர் பெரிய அளவில் படிப்பது, இது எல்லாத்தையும் பெரிய அளவில் படிப்பது தான் ஸ்டடி ஆஃப் த எக்கானமி அஸ் எ ஹோல். கான்ட்ராஸ்ட் வித் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இதிலேருந்து வித்தியாசமாக இருக்கும், அது வேறு. இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே. இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் கவர்டு இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? ஆர் த ஏரியாஸ் சச்சஸ், அண்டர்லைன் தட், எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், inflation, business cycle, poverty, inequality, disparity, investment and saving. இதெல்லாம் சேர்ந்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் வேலை வாய்ப்பு. நேஷனல் இன்கம் நாட்டு வருமானம். அண்டர்லைன் தட் அண்ட் ரைட் த மீனிங் ஆல்சோ. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம். பிஸ்னஸ் சைக்கிள் வாணிக சுழற்சி. பாவர்ட்டி வறுமை. இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வு. டிஸ்பாரிட்டி வேறுபாடு. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. அண்ட் சேவிங் சேமிப்பு. இதெல்லாம் பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், exchange rate and economic growth. This is also macroeconomics. Capital formation மூலதன ஆக்கம். Infrastructure development கட்டமைப்பு மேம்படுத்துவது. International trade பன்னாட்டு வாணிபம். Balance of trade வாணிப சமநிலை. And balance of payments பன்னாட்டு செலுத்துதல்.
exchange rate and economic growth. மாற்று விகிதம், exchange rate means மாற்று விகிதம், economic growth பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாம் all these things we study in macroeconomics. Importance of macroeconomics. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம். Importance, underline that, importance. This is 5 mark questions and 3 mark question also. The importance and the need for introducing a macro outlook of an economy are given below. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. There is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve the basic problems prevailing in an economy. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கானமி, எக்கானமியுடைய ஃபங்க்ஷனிங் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும், அக்ரகேட் லெவல் ஆஃப் எவால்வ் சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது சரியான யுக்திகளை ஒட்டுமொத்தமாக சேர்க்குறதுக்கும், டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ், அடிப்படை பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ், அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வதற்கும், நீட்ஸ் அண்ட் சேலஞ்ச், தேவைகள் என்ன, சவால்கள் என்ன, ஆஃப் அன் எக்கானமி அஸ் எ ஹோல் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இவால்வ் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதுக்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் and analysis of economic indicators. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, மீனிங்ஃபுல் கம்பேரிசன், அர்த்தமுக உள்ள வகையில் ஒப்பிடவும், அண்ட் அனலைசஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், அதாவது பொருளாதாரத்தை தூண்டக்கூடியவர்களுடைய பகுத்தாய்வு செய்வதற்கு நமக்கு பயன்படுகிறது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் better prediction about future and to formulate suitable policies. இன்னும் நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃப்யூச்சர் அண்ட் டு ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ், எதிர்காலத்தில் அதற்கு ஏற்ற கொள்கைகளை உருவாக்குவதற்கும், டு அவாய்ட் எக்கனாமிக் க்ரைசஸ், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. These are the things, importance of macroeconomics. Scope of macroeconomics, that means பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லை. Write the meaning. Scope of macroeconomics, பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லை. All of you write the meaning. The study of macroeconomics has wide scope. Wide scope means பரந்த பரப்பெல்லை, and it covers the major areas as follows. அதாவது மேஜர் ஏரியாஸை கவர் பண்ணியிருக்கு. வாட் ஆர் த மேஜர் ஏரியாஸ்? நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் growth, economic policies. All these things are major areas of macroeconomics. National income, தேசிய வருமானம். Underline that. Write the meaning. தேசிய வருவாய். Measurement of national income, அதாவது தேசிய வருவாயை கணக்கிடும்போது, and its composition by sectors. By sector means எல்லா துறைகளிலிருந்து வரக்கூடிய வருமானம் are the basic aspects of macroeconomic analysis.
அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் பகுத்தாயிறது. அனலைசஸ் மீன்ஸ் பகுத்தாய்வு செய்தல். எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை அனலைசஸ் பண்ணுறது. தட் மீன்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். த ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம் and its composition provide a long-term understanding of the growth process of an economy. Long-term means நீண்ட கால புரிதலை ஏற்படுத்தக்கூடியது. அது எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நீண்டகால புரிதலை கொண்டு வருவதுதான் இந்த நேஷனல் இன்கம். இதுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அண்டர்லைன், write the meaning. பணவீக்கம். Inflation refers to steady increase in general price level. Steady increase, அதாவது ஸ்டெடினா தொடர்ச்சியாக விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம். That means பணவீக்கம். ஒரு பொருளோட விலை ஸ்டெடி தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. இது பேர் இன்ஃப்ளேஷன். Estimating the general price level by constructing various price index. அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது? நம்பர்ஸ் சச் அஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது மொத்த விலை குறியீட்டு எண். கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீட்டு எண், எக்ஸட்ரா ஆர் நீடட். இதெல்லாம் சேர்த்துங்க இன்ஃப்ளேஷன். அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், எக்ஸட்ரா. இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது இன்ஃப்ளேஷன். தொடர்ந்து விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. தென் பிஸ்னஸ் சைக்கிள். அண்டர்லைன் தட், ரைட் த மீனிங். வாணிப சுழற்சி. வாணிப சுழற்சி. ஆல்மோஸ்ட் ஆல் எக்கனாமிக்ஸ் ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆர் பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள். அதாவது எக்கனாமிக்ஸில் எல்லாருமே, பொருளாதாரத்தில் எல்லாருமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராப்ளம்? பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன். பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன் மீன்ஸ் வாணிபத்தில் ஏற்றத்தாழ்வு. அதாவது சில நேரம் நல்ல லாபம் கிடைக்கும், சில நேரம் நஷ்டம் ஆகும். அதான் ஃப்ளக்சுவேஷன். அண்டர்லைன் தட், ஃப்ளக்சுவேஷன், ஏற்றத்தாழ்வு. அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள், வாணிப சுழற்சி ஏற்படும். அதாவது லாபம் ஏற்படும், சில நேரம் விற்கும், விற்காமல் இருக்கும், அந்த மாதிரி உள்ளது பிஸ்னஸ் சைக்கிள். இந்த சைக்கிளிக்கல் மூமெண்ட் மீன்ஸ் பூம். அண்டர்லைன் தட், பூம், ரெக்கஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. பூம் மீன்ஸ் செழிப்பு, நல்ல லாபம் கிடைக்கிறது. ரெக்கஷன், பின்னிறக்கம், அதாவது நஷ்டத்தில் போகும். டிப்ரெஷன், மந்த நிலை ஏற்படுவது. அண்ட் ரெக்கவரி, அதிலிருந்து மீண்டு நல்ல லாபம் கிடைக்கிறது, மீட்பு. இந்த எக்கானமி நீடட் டு பி கேர்ஃபுல்லி ஸ்டடீட் பேஸ்ட் ஆன் அக்ரிகேட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். அதாவது இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பிஸ்னஸ் சைக்கிள், வாணிப சுழற்சியில் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். தட் மீன்ஸ் பூம் வரும், ரெக்கஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பன்ட் இன் த business cycle. Poverty and unemployment. Underline that, write the meaning. வறுமை மற்றும் வேலையின்மை. Underline that, write the meaning. வறுமை மற்றும் வேலையின்மை. The major problems of most resource rich nations. அதாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நிறைய ரிசோர்ஸ் இருந்தாலும் பெரிய பணக்கார நாட்டில் கூட, ரிச் நேஷன்ஸ் மீன்ஸ் பெரிய பணக்கார நாட்டில் லைக் யூகே, யூஎஸ்ஏ, அந்த நாட்டில் கூட ஆர் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஏழ்மை இருக்குது, வேலையின்மையும் இருக்குது. ரிச் நேஷன்ஸில் கூட தெர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்? பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர்லைன் தட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்கனாமிக் பேரடாக்சஸ். இது வந்து பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடு. பேரடாக்சஸ். அண்டர்லைன் தட், ரைட் த மீனிங். முரண்பாடு. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates. அதாவது கிளியராக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பாவர்ட்டி ஏற்படுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை
இதெல்லாம் ஃபெசிலிட்டேட்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் இனிஷியேட்டிங் கரெக்ட் மெஷர்ஸ். ரிசோர்ஸஸை கரெக்டாக அலோகேட் பண்ணாததுனால அந்த ப்ராப்ளம் ஏற்படும். அதாவது என்னென்ன வளங்களை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அலோகேட் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் வராது. அண்ட் இனிஷியேட்டிங் கரெக்ட் மெஷர்ஸ், அப்புறம் அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வராது. ஓகே, இதற்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கனாமிக் க்ரோத், அண்டர்லைன் தட், ரைட் த மீனிங். பொருளாதார வளர்ச்சி. The growth and the development of an economy and the factors determining them could be understood only through macro analysis. இந்த மேக்ரோ அனலைசஸ் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு எப்படி நடக்கிறது என்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தென் லாஸ்ட் பாயிண்ட், எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகள். அண்டர்லைன் தட், ரைட் த மீனிங். பொருளாதார கொள்கைகள், எக்கனாமிக் பாலிசிஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் significant for evolving suitable economic policies. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது சரியான பொருளாதார கொள்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்கனாமிக் பாலிசிஸ் ஆர் நெசசரி டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம்ஸ். இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து நமக்கு எதுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? பேசிக் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அடிப்படை பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் டு அச்சீவ் க்ரோத். டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ்னால், அப்டக்கிள் மீன்ஸ் அண்டர்லைன் தட், தடைகளை தகர்த்தெறிய. அப்டக்கிள்ஸ்னால் தடைகள், ஓவர் கம், தகர்த்தெறிவதற்கு நமக்கு இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தென் லிமிட்டேஷன்ஸ், அண்டர்லைன் தட், குறைகள். Limitations are demerits. You can write demerits also. Demerits of macroeconomics or limitations of macroeconomics. Okay, குறைகள். Macroeconomics suffers from certain limitations. அதாவது சில குறைபாடுகள் இருக்குது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். There are, first one is, there is a danger of excessive generalization of the economy as a whole. அதாவது டேஞ்சர், பெரிய ஆபத்து இருக்குது. தெர் இஸ் எ டேஞ்சர், அதாவது எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் ஆஃப் த எக்கானமி அஸ் எ ஹோல். முழுமையான பொருளாதார முழுமைக்குமே பெரிய ஆபத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இட் அஸ்யூம்ஸ், டேஞ்சர் மீன்ஸ் ஆபத்து. எக்கானமி அஸ் எ ஹோல், முழுமையான பொருளாதார முழுமைக்கும் பெரிய ஆபத்து இருக்கிறது. அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எல்லா எக்கனாமிக்ஸ்க்கும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன், இட் அஸ்யூம்ஸ் ஹோமோஜெனிட்டி எமங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். தனிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஹோமோஜெனிட்டி மீன்ஸ் ஓரினத்தன்மை. அண்டர்லைன் தட், ரைட் த மீனிங். ஓரினத்தன்மை. இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், தனிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக, ஒன்று லாபத்திலே போகும் அல்லது நஷ்டத்தில் வரும் அல்லது எப்போவுமே டிப்ரெஷனாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்குது. தென் தேர்ட் பாயிண்ட், there is a fallacy of composition. fallacy means பெரிய தவறு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. வாட் இஸ் குட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் need not be good for nation. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நன்மையாக இருக்கிறது நாட்டுக்கு நல்லதாக இருக்காது. அண்ட் வைஸ் வர்சா, அதாவது தனிப்பட்ட நபருக்கு நல்லது இல்லாதது, அதாவது பேட் திங்ஸ் இண்டிவிஜுவலுக்கு பேட் திங்ஸாக இருக்கும்போது நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபெல்லசி, பெரிய தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வாட் இஸ் குட் ஃபார் எ கண்ட்ரி இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி அண்ட் அட் அனதர் டைம். அதாவது ஒரு நாட்டுக்கு நல்லதாக இருக்கிறது இன்னொரு நாட்டுக்கு இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி. இன்னொரு கண்ட்ரிக்கு அது குட்டாக இருக்காது, நல்லதாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி பாலிசிஸ் இருக்கும். இந்த மாதிரி உள்ளது வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஏற்படக்கூடிய டிமெரிட்ஸ் அண்ட் அட் அனதர் டைம். அதே இது ஒரு கண்ட்ரிக்கு ஏற்படக்கூடிய அந்த குட் திங்ஸ் வந்து இன்னொரு காலகட்டத்தில் நாட் குட் ஃபார் த சேம் கண்ட்ரி.
That meaning is limitations of macroeconomics. Macroeconomics ஏற்படக்கூடிய குறைபாடுகள். Fourth point, many non-economic factors determine economic activities. அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொருளாதார நடவடிக்கைகளை பொருளாதாரமற்ற காரணிகள் பாதிக்குது. பட் தே do not find place in the usual மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸ். அதாவது யூஸ்வலாக உள்ள மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸில் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸே இல்லை. பட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நிர்ணயிக்கக்கூடிய பவர் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்க்கு இருக்குது. இப்படி சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த demerits of macroeconomics or limitations of macroeconomics. Thank you, students.